1,00,000 லேட்டஸ்ட் டைமண்ட் கொண்ட நம்ம மில்கி வே கேலக்ஸியில் வெறும் 50 பிளாக் ஹோல்ஸ் நம்ம டிடெக்ட் பண்ணியிருந்தாலும் சஸ்பெக்ட் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட 10 மில்லியன்லேருந்து 100 மில்லியன் ஸ்டெல்லார் பிளாக் ஹோல்ஸ் நம்ம மில்கி வே கேலக்ஸியில் இருக்கலாம்னு சயின்டிஸ்ட் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வெறும் 2000 நியூட்ரான் ஸ்டார் நம்ம டிடெக்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம மில்கி வே கேலக்ஸியில் 1 பில்லியன் நியூட்ரான் ஸ்டார் இருக்கலாம்னு சயின்டிஸ்ட் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அண்ட் 100 பில்லியன் ஸ்டார்ஸ்லேருந்து 400 பில்லியன் ஸ்டார்ஸ் நம்ம மில்கி வே கேலக்ஸியில் இருக்கலாம்னு சயின்டிஸ்ட் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அதாவது 10,000 கோடி நட்சத்திரத்துலேருந்து 40,000 கோடி நட்சத்திரம். வெறும் 5,500 பிளானட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட 100 பில்லியன்லேருந்து 200 பில்லியன் பிளானட்ஸ் நம்ம மில்கி வே கேலக்ஸியில் இருக்கலாம்னு சயின்டிஸ்ட் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மில்கி வே கேலக்ஸியில் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச உயிரினம் வாழக்கூடிய ஒரே பிளானட்னா அது எர்த்து மட்டும்தான். மற்ற பிளானட்ஸில் உயிரினம் வாழுதா இல்லையாங்கிறத ஏன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸுடைய பிரம்மாண்டமாக காரணம், அதுவும் காரணம் தான். பட் அதை விட அந்த ஆப்ஜெக்ட்ஸை சுற்றி உள்ள அந்த ஸ்பேஸுடைய பிரம்மாண்டம் தான் காரணம்னு நான் சொல்லுவேன்.